السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த தஸ்பீஹை 100 தடவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த தஸ்பீஹை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தஸ்பீஹ், நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாத தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தஸ்பீஹை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாட்களிலே சிறந்த நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், அசருக்கு பின்னால் உள்ள நேரம். அசருக்கு பின்னால் உள்ள நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று அதிகமான இமாம்கள் இந்த ஹதீஸுக்கு அவர்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய நாள் என்பது மிக முக்கியமான ஒரு நாள். இந்த நாள் முஸ்லிம்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு நாள். ஏனென்றால் இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள், இந்த உலகம் அழியப் போகின்ற நாள் அனைத்தும் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. ஏராளமான சிறப்புகளை இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாம் அதிகமாக நபி அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். நாம் ஒரு தடவை நபி அவர்கள் மீது ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 தடவை அருள் செய்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை, இந்த தஸ்பீஹை 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருவான். என்ன தஸ்பீஹ் என்றால், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற இந்த தஸ்பீஹை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும்.